விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 3 மணி நேரத்துக்கு மேலாக வெளுத்து வாங்கும் கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் அருண்குமார் இணைகிறார். அருண்குமார், விவரங்கள். வணக்கம். அருப்புக்கோட்டையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையினால் காரணமாக சாலையில் மழைநீரோடு கலந்து சாக்கடை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் இந்த காலை சற்றும் மழை ஓய்ந்து இருந்தது. இந்த நிலை தற்போது அருப்புக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி, கோபாலபுரம், கோவிலாங்குளம், ராமானுஜபுரம், செம்பட்டி, ஆத்திப்பட்டி, கஞ்சநாயக்கம்பட்டி, சேதுராஜபுரம், செட்டிக்குறிச்சி, வாழ்வாங்கி, பந்தல்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அருப்புக்கோட்டையில் மதுரை சாலை, விருதுநகர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரோடு கலந்து சாக்கடை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலைகளில் மழை நீரோடு கலந்து சாக்கடை நீர் பெருக்கெடுத்து வெள்ளம் போல் ஓடுவதால் வாகனங்களில் சாலைகளில் ஊர்ந்து செல்கின்றன. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை அடைந்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேதாரம் ஏதேனும் ஏற்பட்டால் அந்த சேதாரம் நடைபெற்ற இடங்களை உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KK ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.